வணக்கம். இந்த காணொளியில் புது புத்தகத்தில் 9th 10th இருக்கக்கூடிய பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் தான் வந்து பார்க்க போகிறோம். 9th 10th வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் பின்னாடி வந்து 1 2 தான் இருக்கும். 10th மட்டும் வந்து தொகை சொற்களை வந்து பிரித்தெழுது தமிழ் எண்களாக பிரித்தெழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் அதில் ஒரு சிலது வரும். 9th வந்து புது புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ரொம்பவே கம்மி தான். பட் வந்து புணர்ச்சி என்ற ஒரு இலக்கண பகுதி வந்து 9th புது புத்தகத்தில் இருக்கும். அந்த புணர்ச்சி என்ற இலக்கண பகுதியில் தான் நிறைய பிரித்தெழுதுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் டைம் வந்து அது எப்படி பிரியுதுன்றதும் இந்த உடன்படு மெய் என்ற ஒரு கான்செப்டும் சொல்லியிருப்பாங்க. இயல்பு புணர்ச்சி என்ன விகார புணர்ச்சி பற்றி இப்போ சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே புது புத்தகம் படிச்சிருப்பீங்க. இயல்பு புணர்ச்சி தெரியும், உங்களுக்கு விகார புணர்ச்சி வந்து தெரியும். அடுத்து உடன்படு மெய்யும் வந்து புது புத்தகத்தில் வந்து இருக்கும். அந்த 9th புது புத்தகத்தில் இருக்கும். ஸோ அதுவும் வந்து படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் குற்றிய இலகுரம் முற்றிய இலகுரம் வந்து ஒரே மாதிரி புணரும்ன்ற கான்செப்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அடுத்து வந்து புணர்ச்சி விதிகள் பற்றியும் வந்து நான் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட்ல வந்து பாருங்க, கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்றது எப்படி பிரிக்கலாம்னா கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன. வாழை குட்டல் மரம் என்றதை எப்படி பிரிக்கலாம்? வாழை மரம். செடி குட்டல் கொடி வந்து செடி கொடி. மண் குட்டல் மலை மண்மலை. இந்த வாழை மரம், செடி கொடி, மண்மலை எல்லாம் இயல்பு புணர்ச்சி விதமாக புணருதுன்றதை சொல்லியிருப்பாங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதை முடிச்சுட்டு நான் புணர்ச்சி விதிகள் 9th என்ன இருக்குது இல்லை புது புத்தகத்தில் என்ன இருக்குது ஏதாவது விதிகள் சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்துடுறேன். 9th இருக்குது புணர்ச்சி விதிகள் பற்றி. 8th 6th ஏதாவது இருந்தால் அதையும் பார்த்து எடுத்துறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து 11th 12th ஓல்டு புக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன். மண் குட்டல் மலை மண்மலை. நுழைவு குட்டல் தேர்வு வந்து எப்படி சேர்த்ததுலான்னா நுழைவு தேர்வு. இது வந்து விகார புணர்ச்சி என்ற விதி வந்து வரும். கல்லூரி குட்டல் சாலை கல்லூரி சாலை. பல்குட்டல் பசை வந்து பற்பசை. புறம் குட்டல் 400 புற 400. மணி குட்டல் அழகு மணி அழகு. தீ குட்டல் எரி தீ எரி. ஓடை குட்டல் ஓரம் ஓடையோரம். பல குட்டல் உயிர் பல உயிர். பா குட்டல் இனம வந்து எப்படி சேர்த்து எழுதலாம்? பாவினம். சே குட்டல் அடிய வந்து சேயடி அல்லது சேவடி. ஏன் ரெண்டுமே வருதுன்னா அந்த ஒரு விதி இருக்கும் இல்லையா, நீங்க படிச்சிருப்பீங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. இ ஐ வலி எவ்வும் ஏனைய உயிர் வலி வவ்வும். ஏ முன் ஏ அந்த உயிரெழுத்தான ஏ முன் இவ்விருமையும் ஏற்பனா சே என்றது இச்சு குட்டல் ஏ அப்படின்னு பிரிப்புமா. அப்படி ஏ வந்துச்சுன்னா அங்க வந்து ஈ என்ற மெய்யெழுத்தும் தோன்றும், இவ்வென்ற மெய்யெழுத்தும் தோன்றும். அந்த ஈ வந்து தோன்றப்போ ஈ குட்டல் லா வந்து யாவா மாறி சேயடி அப்படின்னு மாறும். அதே இவ்வென்ற மெய்யெழுத்து தோன்றும் போது அந்த இவ்வு குட்டல் லா வந்து வேவா மாறி சேவடி அப்படின்னு மாறும். தே குட்டல் ஆரம் தேவாரம். வட்டு குட்டல் ஆடினான் என்றது வட்டாடினான். உறவு குட்டல் அழகு உறவழகு. பொன் குட்டல் வளை பொன்வளை. பூக்குட்டல் கூடை பூக்கூடை. கல் குட்டல் சிலை கற்சிலை. கபிலர் குட்டல் பரணர் கபில பரணர். மணி குட்டல் அடி மணியடி. குரு குட்டல் அருள் வந்து குருவருள். தேய்குட்டல் இலை தேயிலை. தேய்குட்டல் ஆரம் தேவாரம். எனது குட்டல் உயிர் எனதுயிர். நாடு குட்டல் யாது நாடி யாது. இந்த நாடு குட்டல் யாது நம்ம குற்றியலுகரம் படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு குற்றியலுகரத்துக்கு அடுத்து வந்து யா என்ற எகர வரிசையில வரக்கூடிய வார்த்தை வந்ததுன்னா அந்த குற்றியலுகரத்துல இருக்கக்கூடிய ஊ வந்து என்னவா மாறும்? அது வந்து டீயா வந்து மாறும் அப்படின்றத படிச்சிருப்போம். ஸோ குற்றியலுகரம் படிச்சிருப்போ கண்டிப்பாக படிச்சிருப்போம். குற்றியலுகரத்துக்கு கண்டிஷனே என்ன? அதுக்கு நிலைமொழியில் இருக்கக்கூடிய வார்த்தை வந்து ஒரு அந்த குற்றியலுகர வார்த்தையாக இருக்கணும். வறுமொழியில் எகர வரிசையில் வந்ததுன்னா அந்த ஊ வந்து ஈயா வந்து மாறும். நாடு குட்டல் யாது நாடியாது. நிலவு குட்டல் ஒளி நிலவொளி. மெய்க்குட்டல் மயக்கம் மெயின் மயக்கம். மெய்க்குட்டல் ஞானம் மெயின் ஞானம். செய்குட்டல் நன்று செய் நன்று. வேய்குட்டல் குழல் வேங்குழல். கூர்குட்டல் சிறை கூர்ஞ்சிறை. பால் குட்டல் கிணறு பாலுங்கிணறு. ஸோ கீனுடைய இனமான இங்கு வந்து வந்திருக்கு. புலிக்குட்டல் கறி புளிங்கறி. புலிக்குட்டல் சோறு புளிஞ்சோறு. மாக்குட்டல் பழம் மாம்பழம். விழாக்குட்டல் காய் விலங்காய். பூக்குட்டல் கொடி பூங்கொடி. ஸோ இதுக்கும் வந்து கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு மரப்பெயர் வந்து உயிரெழுத்துல வந்து முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து
அதாவது அந்த வறுமொழியில வரக்கூடிய கசதப வல்லின எழுத்துக்கள் வரும்போது அதனுடைய இணை எழுத்து மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மா குட்டல் பழத்துல வந்து மா என்றது ஒரு மரத்தை குறிக்குதுங்களா, அது வந்து இம்மு குட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்போ உயிர் எழுத்துல வந்து முடிகிறப்போ பாவனுடைய இணை எழுத்து என்ன மா, பாமா இணை எழுத்தா, அப்போ இம்மு வந்து வரும். மாம்பழம். விலக்குட்டல் கா என்றது விழா மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு இல்லையா, அப்போ விழான்னும் போது இல் குட்டல் ஆ உயிர் எழுத்துல வந்து முடிகிறப்போ வறுமொழியில வந்து கசதப வருதுன்னா கா வந்திருக்கு. காவனுடைய இணை எழுத்து எது இங்கு. ஸோ இணை எழுத்துக்கள் அல்லது நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இங்கு வந்து தோன்றி விலங்காய் அப்படின்றது வந்திருக்கு. பூக்குட்டல் கொடி பூங்கொடி, பூக்குட்டல் சோலை பூஞ்சோலை, பூக்குட்டல் தொட்டி பூந்தொட்டி, பூக்குட்டல் தொட்டி பூந்தொட்டி, தமிழ் குட்டல் பேசு தமிழ் பேசு, தமிழ் குட்டல் பேச்சு தமிழ் பேச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்ல பேசு என்ற இடத்துல வந்து ஒற்றெழுத்து வராது, பேச்சு என்ற இடத்துல நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றெழுத்து வருது, இப் என்ற ஒற்றெழுத்து வருது. அது தெளிவாக பார்த்துக்கோங்க. தமிழ் குட்டல் பேசு தமிழ் பேசு, தமிழ் குட்டல் பேச்சு தமிழ் பேச்சு. கை குட்டல் கல் வந்து கைகள், பூக்குட்டல் கல் வந்து பூக்கள், பூக்குட்டல் இனம் வந்து பூவினம். இசை குட்டல் இனிக்கிறது இசை இனிக்கிறது, திருக்குட்டல் அருட்பா திருவருட்பா, தொன்மை குட்டல் ஆன தொன்மையான, நூல் குட்டல் ஆகிய நூலாகிய, சிற்பம் குட்டல் கலை வந்து சிற்பக்கலை, ஆ குட்டல் கல்லில் அக்கல்லில், தமிழக கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை வந்து தமிழக சிற்பக்கலை, இதனை குட்டல் கொள்ளலாம் வந்து இதனை கொள்ளலாம், கண்ணகிக்கு குட்டல் சிலை வந்து கண்ணகிக்கு சிலை, சுதை குட்டல் சிற்பங்கள் சுதை சிற்பங்கள், அரிய குட்டல் முடிகிறது அறிய முடிகிறது, மரக்குட்டல் கிளை மரக்கிளையை எப்படி பிரிக்கலாம், மரம் குட்டல் கிளை அப்படின்னு பிரிக்கலாம். மூன்று பெண்கள் மூன்று குட்டல் பெண்கள், மர வேறு எப்படி பிரிக்கலாம், மரம் குட்டல் வேர். அடுத்து 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல பெருசா இல்லை, அங்கங்க நான் உள்ள இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரே இடத்துல வந்து தொகை சொற்களை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ் எண்கள் படி பிரித்து எழுதுகன்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த முத்தமிழ் இருதிணை ஐந்திணைகள் அதெல்லாம் வந்து வரும். ஸோ அதை பார்ப்போம். மெத்த வணிகலன்ன்றதை எப்படி பிரிக்கலாம், மெத்த குட்டல் அணிகலன், 8ன்றதை எல் குட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாம், வேங்கை என்றதை வேம் குட்டல் கை அப்படின்னு பிரிக்கலாம். என் தமிழ்னா என்றதை எப்படி பிரிக்கலாம்னா எம் குட்டல் தமிழ் குட்டல் நா, மற்றொரு என்றதை மற்று குட்டல் ஒரு, மற்றொன்றை வந்து எப்படி பிரிக்கலாம், மற்று குட்டல் ஒன்று. இதுல மற்றுன்றது இடைச்சொல். அருந்துணை என்றது அருமை குட்டல் துணை, எல் குட்டல் பாடு என்றது ஏற்பாடு, பாடு குட்டல் ஆண் குட்டல் திணையை எப்படி பிரிக்கலாம், பாடான் திணை. நாற்றிசையை எப்படி பிரிக்கலாம், நான்கு குட்டல் திசை. முத்தமிழ மூன்று குட்டல் தமிழ், இருதிணைய வந்து 2 குட்டல் திணை, முப்பால வந்து 3 குட்டல் பால், ஐந்திணை வந்து 5 குட்டல் திணை, அறுசுவைய வந்து 6 குட்டல் சுவை, கான் அடை என்றத கான் குட்டல் அடை அப்படின்னும் பிரிக்கலாம், இல்லைன்னா கான் குட்டல் நடை அப்படின்னும் பிரிக்கலாம், இல்லைன்னா கால் குட்டல் நடை எனவும் பிரிக்கலாம். ஸோ 3மே தெரிஞ்சுக்கோங்க. இது புக் பேக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல வருந்தாமரை பின்னாக்கு இந்த பலகை ஒலியெல்லாம் பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கானடை என்றது எப்படி பிரிக்கலாம், கான் குட்டல் அடை அல்லது கான் குட்டல் நடை அல்லது கால் குட்டல் நடை அப்படின்னு பிரிக்கலாம். வருந்தாமரை எப்படி பிரிக்கலாம்னா வரும் குட்டல் தாமரை அப்படின்னு பிரிக்கலாம், இல்லைன்னா வருந்தா குட்டல் மறை அப்படின்னு பிரிக்கலாம். மறை என்ன எதை குறிக்கும், மான வந்து குறிக்கும். இல்லைன்னா வேற எப்படி பிரிக்கலாம்னா வரும் குட்டல் தா குட்டல் மறை அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ 3மே பார்த்து வச்சுக்கோங்க. பின்னாக்க வந்து எப்படி பிரிக்கலாம்னா பில் குட்டல் நாக்கு, பின்னாக்க வந்து எப்படி பிரிக்கலாம், பில் குட்டல் நாக்கு. பலகை குட்டல் ஒளி பலகை ஒளி. தேம்பாவணியை எப்படி பிரிக்கலாம், தேம்பா குட்டல் அணி அப்படின்னும் பிரிக்கலாம், இல்லைன்னா தேன் குட்டல் பா குட்டல் அணி அப்படின்னும் பிரிக்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா புது சிலபஸை இப்போ புது சிலபஸ் வந்த பிறகு நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புது புத்தகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. மேக்சிமம் புது புத்தகத்தில் இருந்து தான் நிறைய கேள்விகள் வரும். இன்னொன்று என்னன்னா புது புத்தகத்தில் ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இல்லை பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக சொற்பொருள் எல்லாமே A to Z வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. மேக்சிமம் புது புத்தகத்தில் இருந்து தான் கேள்விகள் அதிகமாக வரும். தேங்க்யூ.